Welcome student, class 9, science, unit 1, measurement, part 4, unit prefixes. Measurement, இந்த லெசனில் உங்களுக்கு learning objectives understand the fundamental and derived quantities and their units, know the rules to be followed while expressing physical quantities in SI units, get familiar with the usage of scientific notations, know the characteristics of measuring instruments, use vernier caliper and screw gauge for small measurements, find the weight of an object using a spring balance, know the importance of accurate measurements. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடோட லிங்க்கும் ஐசிடி கார்னர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மெஷர்மெண்ட் இந்த லெசனில் கான்செப்ட் மேப்பில் நம்ம இது வரைக்கும் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை டூவாக பிரித்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் விச் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை அதை தவிர வேறு எந்த டேர்மாலையும் நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தோம். டிரைவ்டு குவான்டிட்டி விச் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். டிரைவ்டு குவான்டிட்டிங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியிலேருந்து டிரைவ் பண்ணி வர்றதான் டிரைவ்டு குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக எஸ்ஐ சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னால் என்ன, டிரைவ்டு யூனிட்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இந்த டிரைவ்டு யூனிட்ஸுக்கு கொஞ்சம் ஃபார்முலாவும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் நம்ம 4 யூனிட்ஸை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யூனிட் ப்ரிஃபிக்ஸஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது மெஷர்மெண்ட் லெசனில் உங்களுக்கு டோட்டலாக 9 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ், எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ், rules and conventions for writing SI units and their symbols, vernier caliper and screw gauge, measuring mass, accuracy in measurements. இதுதான் இந்த டோட்டலாக கொடுத்துருக்கக்கூடிய 9 டாபிக்ஸ். இதில் நம்ம இன்றைக்கி யூனிட் ப்ரிஃபிக்ஸஸை பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ். Unit prefixes are the symbols placed before the symbol of a unit to specify the order of magnitude of the quantity. அந்த குவான்டிட்டியோட மேக்னிடியூடை நம்ம ப்ரிஃபிக்ஸில் சொல்கிறோம். அதை யூனிட்டுக்கு முன்னாடி போடுவோம். இப்போது நம்ம சிம்பிள் அப்படின்னு சொல்லும்போது மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போ இதில் யூனிட் மீட்டர் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் கிலோமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுதான் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம அதிகமாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ 2000 மீட்டர் அப்படின்னு நம்ம எழுதும்போது 2 போட்டு 3 zeros போட்டு மீட்டர்னு எழுதுவோம். அப்போ நமக்கு அலுப்பாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறோம். 2 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதிடும். அப்போ அந்த கிலோங்கிறது எதை சொல்லுதுன்னு சொன்னால் 1000ங்கிற நம்பரை சொல்லுது. அப்போ நீங்கள் 2 × 1000 அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு 2000 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். அப்போ அதை தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் யூஸ்ஃபுல் டு எக்ஸ்பிரஸ் வெரி லார்ஜ் அண்டு வெரி ஸ்மால் குவான்டிட்டிஸ். ரொம்ப பெரிய இதையும் சின்ன இதையும் மெஷர் சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிலோ அப்படிங்கிற எடுத்துக்கிறாங்க. இஸ் த யூனிட் ப்ரிஃபிக்ஸ் இன் த யூனிட் கிலோமீட்டர். அப்போ மீட்டருங்கிற அந்த யூனிட்டுக்கு முன் பக்கத்தில் இந்த கிலோ அப்படிங்கிறத நம்ம எழுதுகிறோம். A unit prefix stands for a specific positive or negative power of 10. அதுவும் இந்த யூனிட் ப்ரிஃபிக்ஸுங்கிறது அந்த 10ஓட பவரில் நம்ம சொல்லலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ சம் யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 10 ப்ரிஃபிக்ஸ் சிம்பிள். இப்போ 10 பவர் 15. இப்போ இதை ஆக்சுவலாக நம்ம எழுதணுன்னா என்ன பண்ணணும்னா 1 போட்டு 15 டைம்ஸ் நீங்கள் 0 போட்டு எழுதணும். அப்போ அதை விட நம்ம 10 பவர் 15ன்னு ஈஸியாக எழுதிடுறோம். அப்படி எழுதிட்டோன்னு சொன்னால் அதை அப்புறம் நம்ம சொல்லும்போது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பீட்டா அப்படின்னு சொல்லணும், சிம்பிள் பி அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி 10 பவர் 12 அப்படிங்கிறத நம்ம டெரா அப்படின்னு சொல்லணும். இங்கே டீங்கிற சிம்பிள் போடணும்.
டெராபைட் ஜிகாபைட் அப்படின்னு சொல்லி நம்ம சினிமாவில் வந்து சிட்டி ரோபோ சொல்கிறது போது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த டெராபைட் அப்படின்னு சொன்னால் அந்த 1 போட்டு இத்தனை 12 டைம்ஸ் 0 போடுறதுக்கு நமக்கு அலுப்பாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா டீங்கிற சிம்பிள் போட்டுடுவோம். அதே மாதிரி 10⁻9 ஜிகா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 10⁻+ இதெல்லாம் வந்து முன்பக்கம் ஒன்றும் இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். அதை வந்து ஜிகா ஜி அப்படின்னு போடுறோம். 10⁻6 மெகா பைட்டு. இது நம்ம ஃபோனில் அடிக்கடி பார்க்குறோம், எத்தனை எம்பி போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி 10⁻3 அப்படின்னு சொன்னால் கிலோ அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இயரே பார்த்திங்கன்னா இப்போ நாங்களாம் வந்து 2000 அப்படிங்கிற இயர் இருக்குன்னா 2000ங்கிற இயரை எழுதுறதுக்கு பதிலாக 2Kன்னு போடுவோம். அதே மாதிரி 2000 கிட்ஸுன்னு சொல்லும்போது இப்போ 2009 அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2000 2K9 அப்படின்னு போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் அந்த கேங்கிறத பார்த்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னா 10⁻3 மல்டிப்ளை பண்ணணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞாபகம் வந்துடும். 10⁻2 அப்படின்னா ஹெக்டார், அது வந்து ஸ்மால் லெட்டர் ஹெச்சில் போடணும். 10⁻1னா டெக்கா, அதாவது டிஏ அப்படின்னு வரும். சரி, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ வந்து நெகட்டிவ் வேல்யூவில் இப்போ நம்ம போய் நம்ம ஒரு துணி எடுக்கிறோன்னு சொன்னால் 80 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதை மீட்டராக மாற்றும் போது என்ன பண்ணணும்னா 80 சென்டிமீட்டருங்கிறத நம்ம மீட்டராக மாற்றோன்னா /100ன்னு போடணும். அப்போ /100ங்கிறதா மேலே போகும்போது 10⁻−2 அப்படின்னு மாறும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோமோ இப்போ 80 அப்படின்னு சொல்கிறோம்னா 80/100 அப்படிங்கிறது மீட்டரில் எவ்வளோ பங்கு இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் 0.8 மீட்டர் அப்படின்னும் சொல்லலாம், இல்லைனா 80 சென்டிமீட்டர் அப்படின்னும் சொல்லலாம் அப்படிங்கிறது தான். இப்போ 10⁻−1 டெசி அப்படின்னா டி, 10⁻−2ங்கிறது சென்டி ஸ்மால் லெட்டர் சி, 10⁻−3னா மில்லி, இங்கே வந்து எம்னு வரும். இந்த மில்லிகிராம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு மேக்ஸிமம் இந்த நகைக்கடைகளில் வந்து யூஸ் ஆகும். சின்னதாக எத்தனை மில்லி வேஸ்டேஜ் போயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும்போது அந்த கிராம் லெவலுக்கு அந்த கொண்டு வருவாங்க. மில்லிகிராம் அப்படிங்கிறத மாஸில் வரும்போது நம்ம பால்லாம் வாங்கும்போது எத்தனை மில்லி லிட்டர் வாங்குகிறோம் அப்படிங்கிறத வரும்போது இந்த மில்லிங்கிறது யூஸ் ஆகும். அடுத்தது மைக்ரோ, 10⁻−6 அப்படிங்கிறத மைக்ரோ, அதை வந்து இந்த யூ போட்டு இந்த இடத்துல ஒரு கோடு போடணும், அதுதான் மைக்ரோ. 10⁻−9 அப்படிங்கிறது நானோ அப்படின்னு பார்த்தோம். 10⁻−2ங்கிறது பிகோ பி, 10⁻−15ங்கிறது ஃபெம்டோ எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. The physical quantities varies in different proportion, like from 10⁻−15 meter being the diameter of nucleus to 10⁻26 meter being the distance between two stars. இப்போ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து இந்த லைனில் வந்து உங்களுக்கு 2 விஷயத்த சொல்ல வராங்க. ஒன்று வந்து லென்த்து, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு மகாபாரதத்தில் விஸ்வரூபம் எடுத்து காட்டுற மாதிரியும் வாமன அவதாரத்தில் சின்ன உருவத்தில் போய் 3 அடி நிலம் கேட்குறது அப்படிங்கிற மாதிரியும். அப்போ மிகப்பெரிய அளவையும் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது, கண்ணுக்கே தெரியாத மிக சின்ன அளவையும் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதுக்கு தான் அவங்க இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இப்போ டயமீட்டர் அப்படிங்கும்போது நம்ம லென்த்தில் பார்க்குறோம். அப்போ அந்த நியூக்ளியஸ் வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியாது. அப்போ நியூக்ளியஸோட டயமீட்டரை வந்து 10⁻−15 மீட்டர், அதாவது 1 மீட்டர் துணியை எடுத்து அதை என்ன பண்ணணும் 1 போட்டு இத்தனை ஜீரோஸ் போடணும், அத்தனை பங்காக பிரித்து அதில் ஒரு பங்கு தான் நியூக்ளியஸோட டயமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நியூக்ளியஸோட டயமீட்டரோட லென்த்தை பார்க்கணும். அதே மாதிரி 2 ஸ்டார்ஸு, 2 ஸ்டார்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 10⁻26 மீட்டர். 10 போட்டு இத்தனை ஜீரோஸ் போட்டு அது எவ்வளவுன்னு நமக்கு சொல்ல தெரியணும். நம்ம மிஞ்சி போனால் க்ரோர்ஸ், 1000 crore 10 crore அப்படி வேணால் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேலே முடியாது. ஆனால் இதுக்கெல்லாம் தமிழில் வந்து நம்மளோட இதில் வந்து கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து லென்த்தில் சொல்லியிருக்கிறதுனால மாஸில் அதே மாதிரி சொல்லுவாங்க. 9.11 × 10⁻−31 கிலோகிராம் பீயிங் த மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரானோட மாஸ் வந்து எலக்ட்ரானே நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது. அந்த மாஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 9.11 இன்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், டிவைடட் பை போட்டு 10 இந்த நான் 1 போட்டு 31 டைம்ஸ் ஜீரோஸ் போடணும்.
அதில் 9ங்கிற ஒரு பார்ட்டு தான் எலக்ட்ரானோட மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த மில்கி வே கேலக்ஸிங்கிறது வெரி லார்ஜ் ஒன். அப்போ 2.2 × 10⁻41 கிலோகிராம் பீயிங் த மாஸ் ஆஃப் த மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்ணுக்கு தெரியாத நியூக்ளியஸோட டயமீட்டரையும் மெஷர் பண்ண வேண்டியதாக இருக்குது. 2 ஸ்டார்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய லாங் டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ண வேண்டியதாக இருக்குது. கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரானோட மாஸையும் ஃபைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய மில்கி வே கேலக்ஸியோட மாஸையும் நம்ம மெஷர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி இடங்களில் இந்த யூனிட் இருக்கு இல்லையா, மீட்டர், இந்த மாதிரி கிலோகிராம், அதுக்கு நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10⁻26, 10⁻−15, 10⁻−31, 10⁻41 சொல்கிறோம் இல்லையா. இதை மாதிரி சொல்கிறத இந்த கிலோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை தான் யூனிட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம யூனிட் ப்ரிஃபிக்ஸஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரூல்ஸ் அண்டு கன்வென்ஷன்ஸ் ஃபார் ரைட்டிங் எஸ்ஐ யூனிட்ஸ் அண்ட் தேர் சிம்பிள்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.